நீங்கள் அனைவரும் நலமா நலமறிய ஆவல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 1/4 படி அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதே அளவுக்கு இட்லி அரிசியையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். 1/4 படி அளவுக்கு கவுனி அரிசி, அதுக்கு ஈக்குவலாக 1/4 படி அளவுக்கு இட்லி அரிசி, ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கிறோமோ அதில் 4ல் 1 பங்கு துவரம்பருப்பு நம்ம சேர்த்துக்கணும். அதாவது இப்போது நான் 2 1/4 படி அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன், அதனால் ஒரு 1/4 படியில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை ஊற வைக்கும்போது அது ஊறுற தண்ணியிலையும் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேரும். அதனால் இந்த அரிசியை நீங்கள் எந்த தண்ணி யூஸ் பண்ணி மாவு ஆட்டுவீங்களோ அந்த தண்ணியிலேயே ஊற வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மாவு ஆட்டும் போது அந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். ஸோ அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கவுனி அரிசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ் அது வந்து ஊறினா தான் அதை நம்மளால் நல்லா அரைக்க முடியும். அதனால் நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. அதே சமயம் துவரம்பருப்பை வந்து கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி துவரம்பருப்பு ஊற வச்சா போதும். ஏன்னா துவரம்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போது நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நமக்கு அடை வந்து நல்ல மணமாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கவுனி அரிசியில் தண்ணியை தனியாக வடித்து வச்சுட்டு அரிசியை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மாவு ஆட்டும் போது இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதனால் தண்ணியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரிசி ஊற வச்ச தண்ணி வடித்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஸ்டார்டிங்லேயே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி மாவு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நரநரனே அரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிடலாம். சப்போஸ் நீங்கள் தோசை ஊற்ற லேட் ஆகும் அப்படின்னா இந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வெளியிலேயே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப புளிச்சிரும், அப்புறம் அடை வந்து நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து தேவையான அளவு மாவு எடுத்து இந்த வெங்காயத்தோடு நான் சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஊற்றி இந்த மாவை கொஞ்சம் வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த தோசை வந்து கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டால் தான் தோசை வந்து கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி கவுனி அரிசி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ரொம்ப மொத்தமாக ஊற்றுறோம்னா சரியாக வேகாது. வெங்காயம்லாம் சேர்க்கறதுனால வெங்காயம் வந்து கருகிடும், மாவு வந்து வேகாது. அதனால் இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலே போதும். உப்பு பார்த்து தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கவுனி அரிசி அடைக்கு தேவையான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்காதனால நான் போடல, உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையும் இதோட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடேறின பிறகு லைட்டாக அதில் தண்ணி தெளித்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறேன். ஏன்னா கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம தோசை அதில் ஊற்றும் போது மாவு அங்கங்கே ஒட்டிக்கும், தோசை நல்லா வராது. அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து கூல் பண்ண பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கவுனி அரிசி அடை தோசை மாவை கல்லில் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும் தோசை. இப்போது தோசையோட அடி போர்ஷன் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசையை திருப்பி போட்ட பிறகு உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லாட்டினா மேலே இருக்க வெங்காயம்லாம் கருகிடும், ஆனால் தோசை வந்து வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசை வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம்.
நம்மளோட கருப்பு கவுனி அரிசி அடை ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாகவும் நாம் இந்த மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.